ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. பார்வதி பதையே சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரைத்தாய் போற்றி பாகம் வெள்ளராடாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை முனையானே போற்றி போற்றி பிராட்டி அன்னபூர்ணி அம்பிகையுடன் எம்பிராந்திரு ஓதன சாந்தவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் லைட்டாக சவுண்டு குடிச்சிடுவாங்க தெரியுமா பார்க்க. இன்றைய நாள் குறிப்பு விஸ்வாவசு ஆண்டு தை மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை. இன்னைக்கு விஸ்வாவசு ஆண்டு தை மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை, சதுர்தசி திதி. நேற்றுக்கு திரையோதசி பார்த்தோம், அதாவது பௌர்ணமியிலேருந்து நேற்றுக்கு அமாவாசையிலேருந்து நேற்றுக்கு 14ஆம் நாள், நேற்றுக்கு பௌர்ணமிலேருந்து 13ஆம் நாள், இன்றைக்கி 14ஆவது நாள். நாளைக்கு அமாவாசை வரப்போகுது, சரிங்களா? ஸோ இது கிருஷ்ணபக்ஷம். திதி சதுர்தசி, நட்சத்திரம் நேற்றுக்கு மூலம் பார்த்தோம், இன்றைக்கி பூராட நட்சத்திரம். ஸோ விஸ்வாவசு ஆண்டு தை மாதம் 3ஆம் நாள், சதுர்தசி திதி, பூராட நட்சத்திரம். சதுர்தசி திதி பூராட நட்சத்திரம். தட்சிணா உத்தராயணம், அயனம் மாறி போச்சு. உத்தராயணம் கிருஷ்ணபக்ஷம். அமாவாசை வரதுனால இது பேர் கிருஷ்ணபக்ஷம்னு பேர். இந்த 15 நாளைக்கு அமாவாசை முடிஞ்சால் என்ன ஆரம்பிச்சிடும்? சுக்லபக்ஷம் ஆரம்பிச்சிடும். அமாவாசையிலேருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் சுக்லபக்ஷம் தான். அயனம் எப்போ முடியும்? ஆனி மாதம் கடைசி, ஆனி தான் முடியும், சரிங்களா? இது ஆயிடுச்சு. அப்புறம் 2026 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி, சரிங்களா? ஸோ கடைசியாக சொல்கிறேன், விஸ்வாவசு ஆண்டு தை மாதம் 3ஆம் நாள், சதுர்தசி திதி, பூராட நட்சத்திரம், உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், 2026 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி. சொல்லுங்கள். சனிக்கிழமை, சதுர்தசி, கிருஷ்ணபக்ஷம், பூராட நட்சத்திரம், உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், 2026 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி. ஜனவரி மாதம். திருவெம்பெரியாள் எல்லாருமே இருக்கு, 3 பேருமே இருக்கீங்களா? ரைட்டு. அங்கே மகதி, நீங்களும் பதில் சொல்லணும், சரியா? இந்த பஞ்சாங்கம் நாள் குறிப்பு ஓரளவுக்கு மனப்பாடம் ஆகிருக்கா உங்களுக்கு? திதியும் நட்சத்திரமும் சீக்கிரம் மனப்பாடம் பண்ணுங்கள். திதியை பார்க்காம சொல்லுவீங்களா? பண்ணணும், சரி. நட்சத்திரமும் மனப்பாடம் பண்ணுங்கள், சரியா? ஸோ இதுதான் இன்றைக்கி டாஸ்க்கு. இன்றைக்கி திருவெம்பெரியாள், அங்கே அவங்க 3 பேரில் யாருக்கு திதியும் நட்சத்திரம் மனப்பாடமாக தெரியாது? 3 பேருக்கும் தெரியுமா? தெரியாதா? சத்தமாக சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள் டக்குன்னு. ரைட். அப்போ என்ன பண்ணுறேன்னா, உங்கள்கிட்ட கையில் படிக்கிறதுக்கு இருக்கா? அந்த பிரிண்ட் அவுட் இருக்கா உங்கள்கிட்ட படிக்கிறதுக்கு? நட்சத்திர திதி 2மே இருக்கு இல்லையா? ரைட், அதை பண்ணுங்கள். அப்போது இன்றைக்கி டாஸ்க் தான் உங்களுக்கு. இன்றைக்கி சனிக்கிழமை லீவ் இருக்கிறதுனால இன்றைக்குள்ளே நீங்கள் 2 மனப்பாடம் பண்ணணும், 3 பேருமே, சரியா? 15 திதி, 20 நட்சத்திரம் 2மே நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கணும். நாளைக்கு காலையில் கேட்பேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பழைய பாடம். நம்ம ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. பழைய பாடம் இது, மனப்பாடம் பண்ணுங்கள். மகதி உங்களுக்கும் நான் அனுப்பிச்சி விட்றேன் வாட்ஸ்அப்பில். அந்த ஒரு பிரிண்ட் அவுட் அனுப்பிச்சி விட்றேன். அதில் திதி இருக்கும், நட்சத்திரம் 2த்தையும் படித்து வச்சுக்கோங்க, சரியா? இன்றைக்கி மனப்பாடம் பண்ணிடணும். நீங்கள் நாளைக்கு காலைல கேட்பேன், நீங்கள் பார்க்காம சொல்லணும். ஸோ நாளை வகுப்பில் திருவெம்பெரியாள், சந்தனத்தாதியார், சிவகோசரியார், மகதி 4 பேரும் நட்சத்திரமும் திதியும் ஒப்பிக்கணும் எனக்கு பார்க்காம, சரியா? உங்களுக்கு டாஸ்க் 4 பேரும் டாஸ்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் படிச்சிடணும் இன்றைக்கி, சரிங்களா? சிவரு, நம்ம எதாவது அனுப்பாங்க பார்த்து படிக்கலாம்ல? அவங்க நம்ம எதாவது அனுப்பிச்சா பார்த்து படிக்கலாம்ல வாட்ஸ்அப்பில்? அவங்க படிங்க. யார் கொடுத்துருக்கீங்க? சவுண்டை மூட்டி போட சொல்லண்ணா. என்ன வர அப்போ தெரியும். சரி, இன்றைக்கி 4 குறி பார்த்தாச்சு. அந்த இவங்க வரையும் சொன்னாங்களே, அம்மா என்னாச்சுன்னு தெரியல. அடியாமக்கு வகுப்பு ஆரம்பித்து போயிட்டுருக்கு, என்னாச்சு வரேங்களா என்னென்னு கேட்டாங்க. வகுப்பு பாதி போயிட்டுருக்குன்னு சொல்லு. இன்னும் ஆரம்பித்து பாதி போயிட்டுருக்குன்னு சொல்லு. நான்
அவன் ஆஃப் பண்ணு. ஐயா தான் போட்டு கத்திட்டு இருக்காரு. இன்றைக்கி ஒரு பாலப்படம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் புராணத்துக்குள்ளே போகலாம், சரிங்களா? பாலப்படத்தில் நம்ம பெரிய படம் சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு முறை திரும்பவும் அந்த இதெல்லாமல் ரீகேப் பண்ணணும். டாஸ்க் மாதிரி கொடுத்தா தான் சரியாக வரும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நால்வர் பெருமக்களுடைய 3 விஷயங்கள்: அவதாரமுடைய அழிவை, திருமொழி தொகுப்பு, சித்தாந்த அட்டவணை, இதெல்லாம் தெரியும் இல்லையா? சரி, அவங்களுக்கு சொல்லணும். அப்போனா நீங்கள் 4 பேரும் திருவெம்பெரியாள், மகதி, நீங்கள் 4 பேரும் வந்து அடுத்த டாஸ்க்கை நான் கொடுத்துட்றேன். அதை வந்து நீங்கள் என்றைக்கு சொல்கிறீங்கன்றதை எனக்கு டேட் நீங்கள் 4 பேரும் பேசி சொல்லுங்கள் எனக்கு, சரியா? இன்னொரு பாப்பா இருக்காங்க, மகதின்னு பேர், நீங்கள் அவங்களும் சேர்த்துங்க, சரியா? ஸோ இந்த குரூப்பில் இருக்கிற சின்ன பசங்கன்னு பார்த்தா நீங்கள் 4 பேர் தான், சரிங்களா? திருவெம்பெரியாள், சந்தனத்தாதியார், சிவகோசரியார், மகதி. ஸோ இந்த 4 பேரும் நீங்கள் பேசி வச்சுக்கணும், கால் பண்ணிக்கோங்க. என்ன டாஸ்க், நெக்ஸ்ட் டாஸ்க் இப்போ இன்றைக்கி சரினா திதியும் நட்சத்திரமும் நாளைக்கு ஒப்பிக்கணும், சரிங்களா? நாளைக்கு மனப்பாடம் பண்ணிடணும். அடுத்த டாஸ்க் என்னென்னு கேட்டிங்கன்னா, 4 பெருமக்களுடைய அடையாளம், அவதாரம், அருளிவு இருக்கு இல்லையா, அது. அப்புறம் திருமுறை தொகுப்பு, முதல் திருமுறை, 2வது, 3வது இருக்கு இல்லையா, அந்த ஆசிரியர் பேரோட சொல்லணும், சரிங்களா? அதன் பிறகு சைவ சித்தாந்த அட்டவணை தொகுப்பு, இந்த 3மே நீங்கள் அடுத்து ஒப்பிக்கணும். அது என்றைக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள், எத்தனை டைம் வேணும்னு சொல்லுங்கள் எனக்கு, சரியா? வகுப்பு முடிஞ்சோடனே இப்போதைக்கு திருவெம்பெரியாள் நான் உங்களோட லீடராக போட்டிருக்கேன் உங்கள் குரூப்புக்கு, சரியா? நீங்கள் அந்த குழந்தைங்க குரூப்புக்கு நீங்கள் தான் லீடர், நீங்கள் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்கிட்டேருந்து நீங்கள் என்னென்ன விஷயம் வேணுமோ வாங்கிக்கணும். இப்போ படிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துங்க. அந்த அடையாளம், அவதாரம் இருக்கு இல்லையா, அது உங்கள்கிட்ட படிக்கிறது கையில் இருக்கா? ஏதாவது பிரிண்ட் அவுட் இருக்கா? ஃபோட்டோ இருக்கா? இல்லை. சரி, நான் நீங்கள் அனுப்ப சொல்கிறேன், சரிங்களா? குரூப்பில் அனுப்ப சொல்கிறேன், ஃபோட்டோ கேமரா அனுப்புகிறேன், அதை பார்த்துங்க எல்லாரும், சரியா? அதை பார்த்துட்டு எல்லோரும் படித்தாங்கன்னு கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? அப்புறம் அந்த 4 அடையாளம் அதுதான் அழிவை, அதுக்கப்புறம் வந்து திருமுறை தொகுப்பு, சைவ சித்தாந்தம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை, அநேகமாக திங்கக்கிழமை நான் கேட்கலாமா? திங்கக்கிழமை ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ வகுப்பு ரொம்ப சீரியஸாக போகணும், நிறையா நீங்கள் படிக்கணும். ஸ்கூல் லீவு தான் இப்போ, ஸோ நிறையா படிக்க முயற்சி பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து நட்சத்திரமும் திதியும் கேட்பேன், திங்கக்கிழமை இந்த 3 கேட்பேன். 3 பேரும் பார்க்காம சொல்லணும், சரிங்களா? ரைட், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன். நீங்கள் அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பேசுங்க, என்ன வேணும்னு சொல்லி டவுட்னா சொல்லுங்கள், எனக்கு கேளுங்க எனக்கு, சரியா? திருநாவுக்கு பேசுகிறேன். ஏன் வாங்க, அப்படியே சாக்கில் உட்காந்துங்க, பனியாக இருக்குது, சாக்கில் உட்காந்து. அவங்கள வந்துட்டு இருக்காங்களாம்மா? இப்போ 3 பெருமக்களுடைய ஐயா சொல்லுங்க ஐயா. நான் குரூப்பில் போட சொல்கிறேன். இது பெரியவங்களுக்கும் உண்டு, பெரியவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் சின்ன பசங்க என்ன பண்ணுறேன்னா, டாஸ்க் மாதிரி கொடுத்து ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி நான் அவங்கள ஒப்பிக்க சொல்கிறேன். பட் பெரியவங்களை அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நீங்களாக சொல்ல வேண்டியது தான். நீங்களாக படிச்சுட்டு ரெடினா நான் கேட்பேன் உங்களை, சரிங்களா? ஏன்னா பெரியவங்களுக்கு ஆஃபீஸ் போகணும், வீட்டில் வேலை இருக்கும், அதனால் வந்து நான் டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நான் விஷயம் கொடுத்துட்றேன், உங்களுக்கும் குரூப்பில் வரும், எல்லோரும் படிச்சுக்கணும். படிச்சுட்டு எனக்கு வந்து நீங்கள் படிச்சிட்டீங்க மனப்படமாக தெரியும்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்கள், சரிங்களா? எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜோ ஏதோ குரூப்பில் போட்டு விடுங்க. அந்த குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப் வாட்ஸ்அப்பில் இது மாதிரி டன்னுன்னு போட்டுருங்க, இது முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? பவானி அம்மா, அக்ஷய் அம்மா, நீங்களுமே எல்லாருமே என்ன பண்ணுங்கள், அந்த டாஸ்க் நான் பசங்க என்ன டாஸ்க் கொடுக்கணும் அதே தான் கொடுக்கும். பட் நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணலை, நீங்களாக படித்து முடிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் சும்மா போட்டுருங்க, சரிங்களா? இப்போ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, 3 பெருமக்கள்னால் யார் யார்? ஒரு சின்ன விஷயம், இந்த பரமாச்சார பேரோ நாயன்மார் பேரோ நம்ம சொல்லும் போது முன்னாடி எம்பிரான் போட்டுங்க, இல்லை எம்பெருமான் போட்டு, எம்பெருமான் திருஞான சம்பந்தர், எம்பெருமான் திருநாவுக்கரசர், எம்பெருமான் சுந்தர்னு சொல்லணும். 2வது சொல்லும்போது கை தலைக்கு மேலே போகணும். ஒவ்வொரு முறையும் நாயன்மார் பெருமக்களுடைய திருநாமம் சொல்கிற போது கை தலைக்கு மேலே போகணும். இந்த வழிபாட்டு முறையெல்லாம் பழக்கப்படுத்திக்கோங்க, சரிங்களா? பழக்கப்படுத்தினா சரியாயிடும். பழக்கம் தான் வராமல் இருக்குது இப்போதைக்கு. இப்போ 3 முதலிகளுடைய முதல் பதிகம் மற்றும் தலம். இந்த 3 பெருமக்களும் முதல்ல என்ன பதிகம் பாடினாங்க? நிறைய பதிகம் படியிருக்காங்க இல்லையா? தேவாரம் நிறைய படியிருக்காங்க, நிறைய கோயில் போயிருக்காங்க. அப்படி அவங்க பண்ணதில் முதல்ல போன கோயில் எது?
முதல்ல பாடின பதிகம் எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரியே அவங்க கடைசியாக பாடின பதிகம் என்ன, கடைசியாக போன தலம் என்ன. கடைசினா என்ன அர்த்தம்? முக்தி பெற்றதுன்னு அர்த்தம். பரமாச்சார பெருமக்களுக்கெல்லாம் இறப்புலாம் கிடையாது, முக்தி பெற்றது, கைலாயம் பண்ணுது, சிவகதி அடைந்தது. அந்த ஒரு விஷயம் பார்த்துட்டு இன்றைக்கி புராணத்துக்குள்ளே போகிறோம். சரிங்களா? இப்போ மூவர் எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமானுடைய முதல் பதிகம் தலம் எனக்கு என்ன, சீகாழி. முதல் தலம் வந்து சீகாழி, அங்கே தான் பாடுறேன். முதல்ல பாடின பதிகம் வந்து தோளுடைய செவியன். சொல்லுங்கள், தோளுடைய செவியன் முதல் பதிகம், முதல் தலம். அங்கே தான் முதல்ல ஞானப்பால் குடித்து ஞான சம்பந்த பெருமான் முதல்ல பதிகம் பாடுறார். முதல் பதிகம் அதுதான், அந்த கோயில் தான் முதல்ல போன கோயில். அடுத்து எம்பெருமான் திருநாவுக்கரச பெருமான் முதலில் பாடிய பதிகம் கூற்றாயினவாறு. சொல்லுங்கள், கூற்றாயினவாறு. அந்த சூளை நோய் கொடுத்தார் இல்லையா சுவாமி, அந்த நோயை போக்குறதுக்காக இந்த பதிகம் வயிற்று வலி, சூழலோ வயிற்று வலி, அந்த வயிற்று வலி போக்குவதற்காக இந்த பதிகத்தை அருளி செய்தார் எம்பெருமான் திருநாவு சுவாமிகள். அந்த தலம் வந்து திரு அதிகை வீரட்டானம். அப்படி சொன்னால் ஒன்று அடுத்து என்ன சொல்லணும்? சத்தமாக சொல்லணும். அதிகை சொன்னால் என்ன சொல்லணும்? சிறப்பு. திரிபுர சம்ஹாரம் அட்டை தலம் இல்லையா, அது ஞாபகத்துக்கு வரணும். ஸோ திரு அப்பர் பெருமான் முதலில் பாடிய பதிகம் கூற்றாயினவாறு. அதனை பாடிய தலம் கோயில் திரு அதிகை வீரட்டானம். அடுத்து எம்பெருமான் திரு நம்பி ஆரூரர், அவர் முதலில் பாடிய பதிகம் பித்தா பிறைசூடி. முதல்ல அதான் பதிகம் பாடுறார். அதை பாடிய தலம் வந்து திருநாவலூர். சொல்லுங்கள், திரு வெண்ணிநல்லூர். நாவலூர் வந்து அவதாரம் பண்ண தலம், அது பாடிய தலம் வந்து திரு வெண்ணிநல்லூர். சரிங்களா? இப்போ மூவர் பெருமக்களுடைய முதல் பதிகம் மற்றும் தலம் சொல்கிறோம். திரும்ப சொல்கிறேன். எம்பெருமான் திருஞான சம்பந்தர். சொல்லுங்கள், எம்பெருமான் சீகாழி தோளுடைய செவியன். எம்பெருமான் திருநாவுக்கரசர் திரு அதிகை வீரட்டானம் கூற்றாயினவாறு. எம்பெருமான் நம்பி ஆரூரர் திரு வெண்ணிநல்லூர் பித்தா பிறைசூடி. அதுங்களா? அடுத்து இப்போ மூவர் பெருமக்களுடைய கடைசி பதிகம் மற்றும் தலம். இறுதியாக அவர்கள் முக்தி பெறுவதற்கு முன்னால் என்ன பதிகம் பாடினாங்க, எங்கே பாடினாங்கன்னு சொல்ல போகிறேன். இப்போ அதில் எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் வந்து திரு நல்லூர் பெருமணம். சொல்லுங்கள், திருநல்லூர் பெருமணம் அருளி செய்த பதிகம் காதலாகி கசிந்து. இந்த பதிகம் எல்லாரும் கேள்விப்பட்டு நினைக்கிறேன் இல்லையா? இந்த பதிகம் பிரபலமான பதிகம், எல்லாரும் தெரியும். சினிமாவில் கூட பாட்டு வந்திருக்கு, சினிமாலாம் கூட. அதனால் இந்த கடைசியாக பாடிய பதிகம் திரு காதலாகி கசிந்து. தலம் வந்து நல்லூர் பெருமணம். சொல்லுங்கள், நல்லூர் பெருமணம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆச்சாள்புரம்னு பேர். இன்னொரு பேர் இப்போ சொல்கிற பேர் ஆச்சாள்புரம். அதாவது அப்பப்போ வரும் போகும். சரி, ஒன்றும் பிரச்சனை. நல்லூர் பெருமணம் சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது. சிதம்பரத்துக்கு பக்கத்தில் கொள்ளிட கரையில் இருக்குது நல்லூர் பெருமணம். அது ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமணம் செய்த தலங்கிறதுனாலேயே அதுக்கு பேர் பெருமணம்னு உண்டாச்சு. ஆச்சாரியாள்புரம்னு பேர் ஆக்சுவலாக. அது இப்போ அது ஆச்சாள்புரம்னு மாறி இருக்கு இப்போ பேர். அடுத்து எம்பெருமான் திருநாவுக்கரசர் பெருமான் இறுதியாக முக்தி பெற்ற தலம் திருப்புகலூர். அங்கே அவர் முக்தி பெறுவதற்கு முன்னால் அருளி செய்த பதிகம் எண்ணுகேன் என் சொல்லி திருத்தாண்டகம் பாடினார் அப்பர் பெருமானார். சரிங்களா? திருநாவுக்கரசர் எம்பெருமான் திருநாவுக்கரசர் பெருமான் இறுதியாக பாடிய பதிகம் எண்ணுகேன் என் சொல்லி, தலம் திருப்புகலூர். அங்கே தான் முக்தி பெற்ற அப்பர் பெருமான். அடுத்து எம்பெருமான் நம்பியாரூர் பெருமான். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்பியார் பெருமான் இறுதியாக அருளி செய்த பதிகம் வந்து தான் எனை முன்படைத்தான். சொல்லுங்க, தான் எனை முன்படைத்தான். இந்த பதிகமாகப்பட்டது நம்பியாரூர் பெருமான் ஒரு தரத்தில் அருளி செய்யல. என்ன பண்ணாருன்னா, நம்பிகள் பெருமானுக்கு மட்டும் ஒரு சிறப்பம்சம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் கேரளா பக்கத்தில் மலைநாட்டில் அஞ்சைக்களம்னு ஒரு கோயில் இருக்குது, திரு அஞ்சைக்களம். இப்போ திருவஞ்சிக்குளம்னு சொல்லுவாங்க இப்போ கேரளாவில். அந்த அஞ்சைக்களத்தில் போய் தரிசனம் பண்ணுறார் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வளமாக வந்துட்டு இருக்கார். அப்போ தான் அவருக்கு முக்தி பெறக்கூடிய நாள் குறிப்பு எல்லாம் தெரியுது நம்பியார் பெருமானுக்கு. அப்போது சுவாமிகிட்ட வேண்டி முக்தி ஒரு நாள் தெரிஞ்ச உடனே அந்த பதிகத்தை அருளி செய்கிறார். எப்படி பாடுறாருன்னா, அப்போ நம்பியார் பெருமானை கைலாயத்துக்கு அழைத்து செல்வதற்காக கைலாயத்திலிருந்து 5வது யானை வருகின்றது, வெள்ளானை வருகின்றது. வெள்ளையானை கைலாயத்திலிருந்து சிவபெருமானை அனுப்பி வைத்து, வெள்ளானை மட்டும் வரல, பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், அக்னி, குபேரன், சிவகணங்கள் எல்லாரையும்
சுவாமி அனுப்பிக்கிறார் பூமிக்கு அனுப்பிக்கிறார். இங்கே அஞ்சகலத்துக்கு இதுக்காக அனுப்புறாரு. கீழே சுந்தரர் அஞ்சகலத்திலே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அவரது காலம் முடிந்து விட்டது. அவர் கைலாயம் வந்து சேர வேண்டிய காலம் அடைந்து விட்டது. ஆகையால் அனைவரும் சென்று அவரை வணங்கி வெள்ளானையில் ஏற்றி கைலாயம் கொண்டு வருக என்று சிவபெருமான் இட்ட ஆணையின் பெயரில் அனைவரும் கைலாயத்திலிருந்து பூமிக்கு வந்தார்கள். அஞ்சைக்களத்திற்கு வந்து பரமாச்சாரிய பெருமான் அந்த ஆலயத்தை வலமாக வந்து வெளியே வருகின்றார். அப்போது வெளியில் அத்தனை சேனை படையும் அப்படியே நிற்கின்றது. அந்த தேவலோகத்து படை அத்தனை பேருமே தேவலோகமே கீழே இறங்கி வந்த மாதிரி அத்தனை பேரும் மகாவிஷ்ணு பிரம்மா எல்லாம் கைகட்டி வாய்ப்புத்தி, சுவாமி சிவபெருமானுடைய ஏவல், நீங்கள் இந்த வெள்ளானையில் ஏறி கைலாயம் வர வேண்டும் என்று வேண்டி கேட்கொள்ளலாம். யார் கேட்குறா? மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் அந்த தேவரெல்லாம். அப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் எவ்வளவு பெரியவர்னு நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. தேவர்கள் எல்லாம் அவரை வணங்கி நிற்கிறாங்க. சுந்தர பெருமானை சுவாமி கைலாயம் வரணும்னு சொல்லி, முக்தி கொடுத்தாச்சு உங்களுக்கு, நீங்கள் கைலாயம் வரணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போது நம்பியார் பெருமான் ரொம்ப மகிழ்ந்து எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி அந்த வெள்ளானையை வலமாக வரார். 5 எழுத்து மந்திரத்தை பஞ்சாக்கர மந்திரத்தை ஓதி வெள்ளானையை வலமாக வந்து அதில் ஏறி அமர்கின்றார். அதில் அமர்ந்த பிறகு தான் பதிகம் பாட ஆரம்பிக்கிறார். அமர்ந்த உடனே அந்த வெள்ளானை பறக்கின்றது, எங்கே கைலாயம் நோக்கி பறக்கின்றது. அப்படி அஞ்சைக்களத்திலிருந்து கைலாயம் போகும் வழியில் பாடிய பதிகம்தான் இந்த தான் இணை முன்படைத்தான் என்ற பதிகம். கைலாயத்தில் சென்று சுவாமி நிறைவு பண்ணுறாரு பதிகத்தை. அப்போது அஞ்சைக்களத்திலேருந்து கைலாயம் போகிறதுக்கு 10 பாட்டு தான் நேரம் ஆயிருக்கு அவர். அந்த 10 பாடல் நேரம் தான் இருக்குது. நாம் இப்போ கேரளாவிலேருந்து கைலாயம் போனால் எவ்வளோ நாள் ஆகும்? எத்தனை நாள் ஆகும்? ஃப்ளைட்டில் போனாலும் சரி, பஸ்ஸில் ட்ரெயினில் போனாலும் சரி இல்லையா? பரமாச்ச பெருமக்கள் அந்த நம்பியார் பெருமான் அஞ்சைக்களத்திலிருந்து வெள்ளானையில் ஏறி உட்காந்து தான் என்னை முன் படைத்தான் அப்படி பாட ஆரம்பிக்கிறார். பாடி ஆரம்பித்து நேராக கைலாயம் போகிறார். அங்கே போய் கடைசியாக பாடி நிறைய பண்ணுறார். சுவாமி வணங்கி வழிபாடு செய்கிறார். ஆக சுந்தரமூர்த்தி நாயனார் கடைசியாக பாடிய தலம் அஞ்சைக்களத்திலிருந்து கைலாயம்னு சொல்லணும். ஒரு கோயில் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு கோயிலே பாடி முடிச்சுட்டு அப்புறம் போயிருந்தால் அஞ்சைக்களம் சொல்லலாம், இல்லை கைலாயம் போய் பாடியிருந்தால் கைலாயம்னு சொல்லலாம். இங்கேருந்து கைலாயம் போகும்போதே பாடிக்கிட்டே போகிறார். ஆக சுந்தரமூர்த்தி நாயனார் இறுதியாக அருளி செய்த தலம் அஞ்சைக்களத்திலிருந்து கைலாயம் சொல்லணும். சரிங்களா? இப்போ மீண்டும் சொல்கிறேன். எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் இறுதியாக அருளி செய்த பதிகம் காதலாகி கசிந்து. சொல்லுங்க. திருஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து. தலம் திருநல்லூர் பெருமணம். எம்பெருமான் திருநாவுக்கரசர். தலம் திருப்புகலூர். பதிகம் எண்ணுகேன் என் சொல்லி. எம்பெருமான் திரு நம்பி ஆரூரர். தலம் திரு அஞ்சைக்களத்திலிருந்து கைலாயம். பதிகம் தான் இணை முன்படைத்தான். புரியுதா? இது ஒரு அவருடைய வாட்ஸ்அப் காலில் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி வகுப்பு முடிஞ்சு பேசலாம். அதெல்லாம் சொல்லிக்காம இப்போ என்ன இருக்காரு, வகுப்பு முடிஞ்சாலும் பேசுவோம். அதான் தனியாக பேசப்படுறது கூட பேசப்படுறோம். வகுப்பு முடிஞ்சு பேசுவோம். இப்போ ஒரு முறை திரும்ப சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. 3 உட்காருங்கம்மா. முடிஞ்சால் இப்படி மேலே உட்காந்து முடிக்க முடியுமா? சாக்கில் உட்காருங்க. பனியாக இருக்குது, குளிரும். சாக்கில் உட்காந்துங்க. பாப்பா நீங்கள் வந்து சிவடியில் போ. நீங்கள் எந்திரு. நீங்கள் இங்கே உட்காருங்க. அதை உட்காருங்க. சுகேஷ் நீ பாடி போகிறப்போ நீ வாங்க. இப்போ சாக்கில் வா. திருநாவுக்கரசர். இப்போ ஒரு முறை மீண்டும் ஒரு முறை அருளி சொல்லுகின்றோம். மூவர் பெருமக்களுடைய முதலில் பாடிய பதிகம் மற்றும் தலம், மூவர் பெருமக்களுடைய இறுதியாக பாடிய பதிகம் மற்றும் தலம். முதல் பதிவு சொல்கிறோம். திருஞான சம்பந்தர் எம்பெருமான் திருஞான சம்பந்தர். தலம் சீகாழி. பதிகம் தோருடைய செவியன். இப்போ நான் சொல்றது முதல் பதிகம் சொல்றேன். தலம் முதல் பதிகம். எம்பெருமான் திருநாவுக்கரசர் பெருமான். தலம் திரு அதிகை வீரட்டானம். பதிகம் கூற்றாயினவாறு. எம்பெருமான் திரு நம்பி ஆரூர பெருமான். தலம் திரு வெண்ணெய் நல்லூர். பதிகம் பித்தா பிறை சூடி.
அதுக்கப்புறம் மூவர் பெருமக்களுடைய கடைசி பதிகம் மற்றும் தலம் சொல்ல போகிறோம். இப்போ எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான், எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான், தலம் திரு நல்லூர் பெருமணம், தலம் திருநல்லூர் பெருமணம், பதிகம் காதலாகி கசிந்து, பதிகம் காதலாகி கசிந்து, எம்பெருமான் திருநாவுக்கரசர் பெருமான், எம்பெருமான் திருநாவுக்கரசர் பெருமான், தலம் திரு புகழூர், தலம் திருப்புகழூர், பதிகம் எண்ணுகேன் என் சொல்லி, பதிகம் எண்ணுகேன் என்று சொல்லி, எம்பெருமான் திரு நம்பியாரூர பெருமான், எம்பெருமான் திருநல்லூர் பெருமான், தலம் திரு அஞ்சைக்களத்திலிருந்து கைலாயம், தலம் திரு அஞ்சைக்களத்திலிருந்து கைலாயம், பதிகம் தான் எனை முன்படைத்தான், பதிகம் தான் எனை முன்படைத்தான், தான் எனை முன்படைத்தான். தான் எனை முன்படைத்தான். இது ஒரு பெரிய புராண தகவல். சரிங்களா? இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம புராணத்துக்குள்ளே போகிறோம். எம்பெருமான் திரு அப்பூதி நாயனார் புராணத்தை பார்த்துட்டு இருக்கோம். நாம் வர்ற வியாழக்கிழமை குரு பூஜைங்கிறதுனால நெதிக்க சொன்னோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு இல்லையா? லைனில் எல்லாம் இருக்கீங்க இல்லையா? திருவன்பெரியாள், அக்ஷயம்மா, பவானி அம்மா, கவனமாக கேட்டுங்க. நேற்றுக்கு நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம்னா, இது நான் இருக்க சொன்னேன், இது முழுக்க முழுக்க குருபக்தியின் அடையாளமாக விளங்கக்கூடிய ஒரு புராணம். எம்பெருமான் திரு அப்பூதி அடிகள் நாயனாருடைய புராணம். எம்பெருமான் திரு அப்பூதி நாயனார் எம்பெருமான் திருநாவுக்கரச பெருமானுடைய ஆன்மார்த்த சீடராக விளங்கியவர். அப்பர் பெருமானை, திருநாவுக்கரச பெருமானை தரிசிக்காமலேயே, அவர் உருவத்தை காணாமலேயே அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான குருபக்தியை செய்தவர். அவர் திருநாமத்தையே வாயால் உச்சரித்து சொல்லி 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 வாழ்ந்தவர். வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் தன்னுடைய மனைவி, மக்கள், சுற்றத்தார்கள் அனைத்திற்குமே அந்த பரமாச்சார பெருமானுடைய திருநாமமான திருநாவுக்கரசர் என்ற நாமத்தை சூட்டி மகிழ்ந்து வாழ்ந்தவர் எம்பெருமான் திரு அப்பூதி நாயனார். அது மட்டுமல்லாது அந்த திருநாவுக்கரச பெருமான் திரு பெயராலேயே அநேக தர்ம காரியங்கள் செய்தார். திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் அன்னதான கூடம், திருநாவுக்கரசர் சாலை, திருநாவுக்கரசர் நந்தவனம், அப்படி திருநாவுக்கரசர் பள்ளிக்கூடம், அப்படி அநேக தர்ம கைங்கரியங்கள் செய்தார் எம்பெருமான் திரு அப்பூதி நாயனார். அப்படி சிறப்பான குருபக்தியை செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார் எம்பெருமான் திரு அப்பூதரிகள். அப்போது இது அவருடைய புராணத்தை பார்த்தோம். மற்றொன்று அவருடைய குணங்கள் என்ன பார்த்தோம்? களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் எம்பெருமான் திரு அப்பூதரிகள். மாணவர்கள்லாம் தயவுசெய்து சோர்வடையாமல் தூங்காமல் கேட்கணும். இது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் வர போகலாம். போய் நின்று முயல் வந்துருங்க. சரிங்களா? சுகேஷ்னே இருந்தோம். கவனமாக நிமிர்ந்து உட்காந்து ஆர்வமாக கேட்கணும். நான் பாட்டு சொல்லி தான் அவருக்கு சொல்ல போகிறேன். களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் எம்பெருமான் திரு அப்பூதரிகள் நாயனார். இந்த குற்றங்களும் அவர் கிடையாது. களவு, பொய், களவுனா திருட்டு, பொய்னா தெரியும் பொய் சொல்கிறது, காமம்னா இச்சை, கோபம்னா கோபமடைகிறது. இந்த 4 குற்றங்களும் அவர்கிட்ட கிடையவே கிடையாது என்றைக்குமே எம்பெருமான் திரு அப்பூதரி நாயனார். அப்பேற்பட்ட பரமாச்சாரியர் அவர் அப்பர் பெருமான் திரு உருவத்தையே காணாமலே. இப்போ நமக்கெல்லாம் அன்றைக்கே சொன்னேன், நமக்கெல்லாம் கையில் அப்பர் பெருமான் ஃபோட்டோ இருக்குது, 4 ஃபோட்டோ வச்சுருக்கோம், பிரிண்ட்டு போடுறோம், அந்தந்த கோயிலுக்கு போகிறோம், எத்தனையோ வாட்ஸ்அப் இருக்குது, மெசேஜ் இருக்குது, குரூப் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறோம். என்னமோ நம்மகிட்ட கருவியில் மட்டும் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் எந்த வசதியும் இல்லாமல், எந்த தகவலுமே இல்லாமல், சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது, அப்பெல்லாம் பார்க்குறதுக்கும் விஷயம் கிடையாது. ஆனால் அப்பர் பெருமானுடைய புகழாகப்பட்டது, கீர்த்தியாகப்பட்டது உலகளாவிய புகழ், உலகம் முழுவதும் தெரியும். திரு அதிக விரட்டானத்திலே சிவபெருமானால் சூளை என்ற நோய் கொடுக்கப்பட்டு பின்பு ஆட்கொள்ளப்பட்டவர் அப்பர் பெருமான் என்ற செய்தி காட்டுத்தீ போல உலகமெல்லாம் பரவிற்று. அது மட்டுமில்லாது சமன் சமயத்தை அப்பெருமான் எப்படி சமாளித்தார், எப்படி அழிவித்தார் என்பதும் எல்லாருக்கும் தெரியும். இந்த பெருமைகள்லாம் கேள்விப்படுற தம்பிரானார் அருளும் கேட்டு அவர் நாமத்தார். அப்பர் பெருமானுடைய பெருமையையும் சிவபெருமான் அவருக்கு செய்த அருள் தன்மைகளையும் இரண்டையுமே கேள்விப்படுகின்றார் அப்பூதி நாயனார். அதனை கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே அன்று முதல் அப்பர் பெருமானுடைய ஆன்மார்த்த சீடராக மாறிவிட்டார். அவருடைய ஆன்மார்த்த குருவாக அவரை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய மனைவி, மக்கள் அத்தனை பேருக்கும் அதனை போதித்து அப்படி சிறப்பாக குருபக்தியிலேயே திளைத்து வாழ்ந்து வருகின்றார் அப்பூதி நாயனார். அந்த காலகட்டத்திலே என்ன ஆகின்றது? அப்பர் பெருமானார் அந்த வழியாக யாத்திரையாக வருகின்றார். அவர் வருகின்ற முதல் தலம் திருப்பழனம். இங்கே இருக்கு இல்லையா? திருப்பழனம் பக்கத்தில் இருக்குது, திங்களூர் பக்கத்தில் இருக்குது. அந்த திருப்பழனத்திலே தான் அப்பர் பெருமானார் அநேக காலம் தங்கியிருக்கின்றார். அங்கிருந்து தான் நமது ஆலயமான திருச்சோட்டுத்துறைக்கும், கண்டியூருக்கும், திருவேதிகுடியோ, திருப்பொந்துருத்தி அனைத்துக்குமே அங்கே தங்கியிருந்து தான் மீண்டும் மீண்டும் வந்து திரும்ப அங்கே சென்று விடுவார் அப்பர் பெருமானார். அவருக்கு அநேகமாக அதிகமாக பிடித்தலமாக போற்றப்படுகின்றது திருப்பழனம். என்ன காலம் என்று தெரியவில்லை.
திருப்பழத்தில் தங்கியிருக்கார். அங்கிருந்தான் எல்லா கோயிலுக்கும் போகின்றார். திரும்பவும் அங்கே போய் சென்று தங்கி விடுவார். தங்கினி பணி செய்ய வடரஞ்சவே இங்கேயும் பாடியிருக்கார், இங்கேயும் தங்கியிருக்கணும் பெருமான். அப்படி திருப்பணம் வந்துடுறார். திருப்பணம் வந்துட்டு அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் எதுக்கு பார்த்தோம். அப்படி திருப்பணம் தங்கியிருந்து அங்கே தரிசித்து விட்டு அங்கிருந்து வேறு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகிறது அப்பர் பெருமானுக்கு. கிளம்பி போகிறார். இப்போ அங்கே திருப்பணம் தாண்டி வெளில வந்து அடுத்த கோயில் என்ன, திங்களூர் தான். திங்களூர் வழியாக போகிற அப்புறம் போடுவார். அந்த திங்களூர் சாலை வந்த உடனே அவருக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா எல்லா இடத்துல என்ன இருக்குது, அவர் திருப்பெயரால் நிறையா விஷயம் அங்கங்கே போர்டு போட்டிருக்கு. திருநாவுக்கரசர் சன்னிபந்தல், திருநாவுக்கரசர் அலங்காரகுடம், எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பார். ஏன்னா நான் இந்த ஊருக்கு இப்போ தான் முதல்ல வரேன், இதுக்கு முன்னே வந்ததே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த திருநாவுக்கரசர் திருநாமம் சிவபெருமான் எனக்கு கொடுத்த சூட்டிய பெயர். இது எப்படி எல்லாருக்கும் தெரிந்தது, இந்த பெயராலே தர்ம கீர்த்தனை பண்ணுறாங்களே, இது யார் பண்ணுறா அப்படின்னு பெரிய ஆச்சரியம். அதை உடனே கேட்கணும்னு ஆச்சரியப்பட்டார். உடனே என்ன பண்ணார், வந்தணைந்த வாகீசர் மந்த மாறுத சீத அந்த பந்தல்கள் போகிறார். அங்கே ஒரு தண்ணி பந்தல் இருக்கு இல்லையா, அங்கே பணியாக்கள்லாம் ரொம்ப ஆச்சாரமாக கூடியவங்க. தண்ணி எப்படி இருக்குது, பரிசுத்தமான தண்ணி, குளிர்ந்த நீர், குளிர்ந்த பந்தல், சித்திரை மாதம் வெயிலில் அங்கே போகிறார். அங்கே வேலை செய்கிறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அங்கே போய் எல்லாரும் வணங்குறாங்க. அப்போ சுவாமி வணங்கி, சுவாமி வாங்க தண்ணி கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அப்பா இது போல் தர்மகங்கரி வந்து இந்த பேரால் பண்ணுறாங்களே, இதெல்லாம் யார்ப்பா செய்கிறான்னு கேட்குறாரு. அப்பர் பெருமான் என்றைக்குமே எந்த இடத்துலையுமே வந்து என்னுடைய பேரால் பண்ணுறாங்கன்னு கேட்கல. அவர் இந்த பெயரில் பண்ணுறது யாருன்னு தான் கேட்டார். தன்னை எங்கேயுமே காட்டிக்க மாட்டார், அப்புறம் காட்டிக்க மாட்டார். வந்தணைந்த வாகீசர் மந்த மாறுத சீத பந்தருடன் அமுதமாம் தண்ணீரும் பார்த்தருளி சிந்தை வியப்புற வருவார் திருநாவுக்கரசர் என்னும் பேர் சந்தமுற வரைந்ததனை எம்மருக்கும் தாம் கண்டார். கண்டுட்டு உள்ள போறார். இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் என்றாருக்கு. அங்கே போய் கேட்குறாரு இல்லையா, கேட்ட உடனே இதான் பாருங்க, பெரியவங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற முறையை தெரிஞ்சுங்க. கேட்ட கேள்வி 1, சொன்ன பதில் 7. கேட்ட கேள்வி 1 கேள்வி, சொன்ன பதில் 7. கேள்வி வினா என்ன, இப்போ இந்த தர்ம கைங்கரியங்களை இந்த திருப்பெயரால் செய்பவர் யார், இதுதான் கேள்வி. அதுக்கு அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாட்கள், ரொம்ப படிக்காதவங்க, வேலை செய்கிற பணியாட்கள் தான். அவங்க சொல்கிற பதிலில் பாருங்கள், இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கே அமைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள். அந்த பந்தரிலே வேலை செய்யக்கூடியவர்கள், அந்த ஊரை அறிந்தவர்கள். ஆண்ட அரசனும் பெயரால் செப்பருஞ்சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார். ஆண்ட அரசனா யாரு, எம்பெருமான் திருநாவுக்கரசர் தான். அவருக்கு நிறைய பேர் உண்டு. ஆண்டரசர், வாகீசர், திருநாவுக்கரசர், திருத்தாண்டக வேந்தர், இதெல்லாம் அவர் திருநாமம் தான். ஆண்ட அரசனும் பெயரால், சுவாமி இந்த பந்தரை ஆண்ட அரசன் ஒரு பெரிய பரமாச்சாரர் இருக்காரு. ஏன்னா வந்திருக்கு திருநாவுக்கரசர் தெரியாது யாருக்குமே, யாரும் பார்த்ததே இல்லையே. அவங்கள்ட்டே சொல்றார், திருநாவுக்கரமான்ட்டே சொல்றாங்க அவங்கெல்லாம், சாமி இந்த திருப்பணியெல்லாம் எம்பெருமான் திருநாவுக்கரசர் பெயரால் இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார், ஒரு அந்தனர் இருக்கார், ஒரு பிராமணர், அவர் பேர் எம்பெருமான் திரு அப்பூதிகள்னு பேர். அந்த அப்பூதி நாயனார் அந்த திருநாவுக்கரசர் திருப்பெயரால் இந்த பந்தரை செய்து வருகிறார். செப்பருஞ்சீர் அப்பூதி அடிகளார். செப்ப அரும் சீர், சீர்னா என்ன, சீர்னா புகழ். ஒரு வார்த்தை சொன்னேன்னா கவனமாக கேட்டு மைண்டில் பதிச்சுக்கணும். அடுத்த முறை கேட்கும்போது பதில் தானாக வரணும். நான் ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்குறேன், ஒவ்வொரு நான் தான் சொல்கிற மாதிரி இருக்குது பதில். தயவுசெய்து நான் சொன்னேன்னா மைண்டில் பதிவு. சீர்னா புகழ், வதுவைனா திருமணம், கல்யாணம், இது ஒரு வார்த்தையோட சொல்லும்போது மனசில் பதிவிக்கணும். அடுத்த முறை கேட்கும்போது பதில் சொல்லணும் எனக்கு. நான் ஒவ்வொரு முறை நானே சொல்ல வந்திருக்கேன். சீர்னா என்ன, புகழ், இதை மறக்கக்கூடாது. செப்பருஞ்சி, செப்புதல்னா என்ன சொல்கிறது, செப்ப நஞ்சு செப்பா சொல்லுது. இந்த தமிழ் வார்த்தையை நம்ம விட்டுட்டோம், ஆந்திராகாரம் பிடிச்சிக்கிட்டான், தெலுங்காரம் பயன்படுத்துகிறாங்க இதை. செப்புதல், செப்புனா தமிழ் வார்த்தை தான், மறக்காதீங்க. செப்ப சொல்லுவதற்கு அரிய புகழை உடையவர், அவருடைய புகழை சொல்லவே முடியாது யாராலையுமே. அப்படியாக கொண்ட செப்பருஞ்சீர் அப்பூதிகளார் செய்தமைத்தார். தப்பின்றி எங்கும் உள்ள சாலை குளம் கா என்றார். சாமி இது மட்டும் இல்லை, தண்ணி வந்து மட்டும் இல்லை, தப்பின்றி எங்கும் உள்ள, இங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே, இங்கே எங்கே பார்த்தாலும் சாலை ரோடு போட்டிருக்கா, ரோடு சிறப்பாக இருக்கா, செம்மண் ரோடு அருமையாக இருக்கா. இந்த ரோடு, இந்த சாலை குளம், அங்கே குளம் விட்டுருக்கு, அங்கங்கே குளம். மற்றும் கானா என்ன தெரியுமா, கானா கானா என்ன, வெறும் கா, ஒரே எழுத்து சொல்லி பார்ப்போம். ஒரு சொல் கிளவின்னு பேர் இதெல்லாம்.
ஒரு சொல்லிலே பொருள் உண்டு. கா என்றால் சோலை, நந்தனவனம் என்று அர்த்தம். கா கோடிகா, ஆனைக்கால் என்ன நினைக்கிறீங்க? கா என்றால் சோலை, நந்தவனம் அர்த்தம். ஒரே எழுத்து, ஞாபகம் வச்சுங்க. கா என்றால் சோலை. தேங்காய், நம்ம தேங்காய் கேள்விட்டுங்களா? தேங்காய், நம்ம தேங்காய். தேன் கா, வண்டுகள் மொய்த்து தேனை குடிக்கக்கூடிய நறுமணம் மிகுந்த மலர்களை உடைய சோலை என்று அர்த்தம். தேங்காய்